யாரா சொன்னா ஆதிக் வந்து அஜித்துக்கு பண்ணதான் ஃபேன் பாய் சம்பவம்னு. இன்னைக்கு ஷார்துல் தாக்கூர் சிஎஸ்கே கொண்ட பண்ணார் பார்த்தியா? சல்யூட். வெல்கம் டு லார்ட் ஃபார் அ ரீசன். வெல்கம் டு ஹோல்சம் ஹோமிஸ் கைஸ். இன்னைக்கு வந்து என்ன எபிசோடுன்னு தெரில, பட் இட் இஸ் சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்ஜி. ரெண்டு ஹெவி வெயிட்ஸ் மோதுறாங்க இன்னைக்கு. ஸோ எல்லா எல்லா ஃபேனும் நம்ம கிட்ட இருக்காங்க. எல்எஸ்ஜி ஃபேன் இருக்காங்க, யார் சிஎஸ்கே யார் கூட கம்பேர் பண்ணிட்டு இல்லை என்னடா வச்சு தில்லா பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, சரி சரி பேச முடியல. தலைநிமிர்ந்து நடங்க பார்த்திபன், நீங்கள் நல்லா தான் ஆடினீங்க நீங்கள். ஸோ டேரெக்டாக மேட்சுக்குள்ளே போயிடலாமா கைஸ்? Yes. அப்போ நான் ஃபஸ்ட்டு விக்ட்ரி ஐ திங்க் சிஎஸ்கேக்கு இன்னைக்கு மேட்சோட பிளேயிங் 11 விக்ட்ரி தான் நினைக்கிறேன். சுகி கமான். எஸ், ஆஸ்டனா ரிமூவ் பண்ணாங்க. ஃபைனலி a good decision. அதுக்கு காரணம் அந்த ஷார்ட்ஸ்ல நம்ம போட்டதான் நினைக்கிறேன். நம்ம ரீச் அவ்வளோ அந்த அளவுக்கு இருக்கு. லெட்ஸ் கோ. அப்சல்யூட்லி ப்ரோ, அக்ரீட். ஸோ Yeah, I mean, I think toss on CSK தான் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். We choose to ball first. Then கரெக்டான டிசிஷன் தான். ஐ மீன் அந்த பிட்ச்ல வந்து போக போக விக்கெட் இன்னும் பெட்டர் ஆயிதான் டியூவும் வருதுன்னு சொன்னாங்க. பட் டியூ எனக்கு பெருசா அந்த மாதிரி இல்ல. பட் பிட்ச் வாஸ் கெட்டிங் பெட்டர் டு பேட். அண்ட் பிளேயிங் 11 பத்தி வந்தோம்னா, ஃபைனலி 3 வருஷம் அந்த பையன் கஷ்டப்பட்டு இருந்ததுக்கு ஃபைனலி ஒரு சான்ஸ் கொடுத்துட்டாங்க. ஐ திங்க் அவன் ரீசெண்டா அந்த ஆந்திரா T20 லீக்லயும் அவர் மேட்ச் ஆடினதுல 350 வித் 150 ஸ்ட்ரைக் 150 பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட். ஸோ அவனை முன்னாடியே ஃபைன் பண்ணிட்டாங்க. பட் சான்ஸ் முன்னாடியே கொடுத்துருக்கணும். பட் நல்ல என்ட்ரி அவனுக்கு. அண்ட் திஸ் இஸ் another change. ஜேமி ஓவர்டன் கமிங் அண்ட் இஸ் ஆல்சோ குட் சேஞ்ச். பிகாஸ் தோனி விட்டா அடுத்து யாருமே இல்லைன்னா அவருக்கும் அது மாதிரி பிரஷர் தான். பின்னாடி ஒரு பவர் ஹிட்டர் வச்சிருக்கிறது வந்து இட்ஸ் நல்ல ஆப்ஷன். ஸோ ஐ திங்க் ஓவரால் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆல்மோஸ்ட் ஆல் த சேஞ்சஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் பிளேயிங் 11 கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருந்துச்சு. அண்ட் அவனுங்க சைட் பார்த்தோன்னா ஐ திங்க் மிச்சல் மார்ஷ் திரும்பி வந்துட்டான். ஸோ தட் வாஸ் பூஸ்ட். அண்ட் மற்றபடி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் லைக் யூஸ் தோனி சூஸிங் ஃபீல்டிங் கரெக்டான டிசிஷன் தான். அப்படியே மேட்ச்குள்ளே போயிடலாமா? ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஓவர் கலீல் நல்லா போட்டார். ஃபர்ஸ்ட் ஓவரே மார்க்கரம் விக்கெட்டு. புஷி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் பண்ணிட்டு ஒரு மேட்ச் ஓப்பனிங் வந்தார், அதோட விட்டார். இந்த மேட்ச் இல்லை, இந்த வாட்டி மிச்சல் மார்ஷ் வந்துட்டார்ல, ஸோ அதனால் அவருக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுக்குறாரு மற்ற பிளேயர்ஸுக்கு. அண்ட் அவர் ஒரு காட்டு காட்டிட்டாரு வந்து. ஸோ that's true bro. much மார்ஷ் நல்லா தான் ஆனாரு. பட் கமிங் பேக் இல்லை நான் ஃபன்ட்டை சொன்னேன். சும்மா தான் சொல்ல பட்டு நல்லா தான் இருந்தான். பட் கமிங் பேக் டு சிஎஸ்கே bowling, ஐ திங்க் பவர் பிளே ரொம்ப நல்லா போட்டாங்க. ஆக்சுவலி ஒரு ஃபர்ஸ்ட் 4-5 ஓவர்ஸ் ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் ஆல் தி ஓவர்ஸ் நல்லா போட்டானுங்க. அண்ட் தோனி சர்ப்ரைசிங்லி 3 ஓவர் தொடர்ந்து கொடுத்துட்டான் கம்போஜ் அண்ட் கலீலுக்கு ஸ்பின்னரே. ஸோ அது அந்த ரவுல்ட் பத்தி கேட்ச பத்தி மிஸ் பண்ணிட்டோம். ஓ யா ப்ரோ, குட் ஷவுட் அவுட். நல்ல கேட்ச். I think the only thing that he did good in this match was that catch, but that gave us a momentum. அந்த மாதிரி சிஎஸ்கே இந்த கடைசி 5 மேட்ச்ல ஃபீல் பண்ணவே இல்லை. ஐ திங்க் the first time ஒரு நல்ல ஃபீல்ட்ல நல்ல கேட்ச்ல ஸ்டார்ட் பண்ணது was very good start for us. Definitely. And similarly கம்போஜ் வந்து ரிவ்யூ எடுக்க சொன்னான் தோனியா. லைக் he is the one who pushed for the review. அதனால அது ஒரு சின்ன கைத்தட்டல். எல்லாரும் தடின்னு இந்த ஆதி மாதிரி தற்கொலை நீங்கள் டோனி ரிவ்யூ சிஸ்டம் பண்ணுறானுங்க. பட் கம்போஸ் தான் எடுக்க சொன்னான். ஸோ அதனால் அது ஒரு பாராட்டு. பட் ஆஃப்டர் ஒரு சின்ன ரீபில்டிங் பண்ணானுங்க அவனுங்களும். லைக் கடைசியில் எவ்வளோ வந்தாங்கன்னு ஞாபகம் பார்வையில். ஐ திங்க் அரௌண்ட் 50 for 2 or something like that. Actually 40 something for 2 I think. ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் பவர் பிளே சிஎஸ்கே கன்சீடிங் அண்டர் 15 சொன்னாங்க. ஸோ அண்ட் ஐ திங்க் பூரனோட விக்கெட் வாஸ் a turning point in this match. பூரன்லாம் இருந்தா எங்க 200 கண்டிப்பா போயிருப்பான். இன்னும் ஒரு 5-6 ஓவர் ஆடி இருந்தாலும் கண்டிப்பா எடுத்துட்டு போயிருப்பான் எங்கேயோ. ஸோ வெல்டன் கம்போஜ் ஆக்சுவலி அவனை ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கும் ஹிஸ் பவுலிங் ரியலி வெல். எக்கனாமி நல்லா இருந்துச்சு இந்த மேட்சை. விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாங்க, இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுத்து கொடுத்தான். டெஃபினெட்லி. அண்ட் ஐ திங்க் அவனுக்கு 2 பேரும் 3 ஓவர்ஸ் கொடுத்ததுனால 3 நினைக்கிறேன் தோனி கிட்ட இருந்து. அண்ட் ஆஃப்டர் தட் ஐ திங்க் பவர் பிளே முடிஞ்சோடனே ஜேமி ஓவர்டன் bowling போட்டான். பட் டு பி ஃபேர் ஜேமி ஓவர்டன் bowling கொஞ்சம் சுமாராக தான் போட்டான் இன்றைக்கி. ரொம்ப சுமாராக தான் போட்டான். பவர் பிளே அப்புறம் போட்டானா கூட ஐ திங்க் தெரில, அவனை வச்சு அடிச்சிட்டாங்க லைட்டாக இன்றைக்கி. அண்ட் பண்ட் ஒரு ஷார்ட் அடித்தான், சூப்பராக இருந்துச்சு. அந்த பின்னாடி ஸ்கூப் மாதிரி ஒன்று அடித்தான். ஓகே, இன்றைக்கி பண்ட் இஸ் பேக். என்ன விஷயம், எப்படி ஆடினாரு சொல்லுங்கள்? பண்ட் ஸ்டார்டிங்கில் எப்படி ஆடினாரு? இல்லை, ஸ்டார்டிங்கில் அவர் தெரில திடீர்னு சிஎஸ்கே பக்கம் ஆடிட்டு இருந்தார். நான் கொஞ்சம் பயந்துட்டேன். ஐயோ பூரனும் இல்லை, சிஎஸ்கே ஆடிட்டு இருந்தாரு. ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் கடைசியில் கொஞ்சம் நல்லா பிக்கப் பண்ணி இது செகண்ட் ஸ்லோவஸ்ட் 50 சொல்லிட்டு இருந்தானுங்க ஐபிஎல்லையா.
ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஆர்சிபிக்கு எதிர்த்தாப்லையா 45 பால்ஸ்ல 50 இன்னைக்கு 42 பால்ஸ்ல 50 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். யா அவன் கடைசியில மேக்கப் பண்ணலன்னா அது ரொம்ப போரான இன்னிங்ஸா மாறி இருக்கும் பண்ணிக்கிட்டு இருந்து. அது கரெக்டா அந்த கேப்டன்சி கரெக்டா அந்த 50 அடிக்கும் போது தான் அந்த மேக்கப்பே ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். 48ல இருந்தான் 41 பால்ஸ்ல இந்த 106 பத்திரானா அடிச்சான். யா அதுக்கடுத்து கொஞ்சம் மேக்கப் பண்ணான். தென் ஓகே 7 பால்ஸ்ல லைக் அரௌண்ட் 15 ரன்ஸ் 16 ரன்ஸ் அடிச்சான். கரெக்ட். அண்ட் அப்படியே கமிங் பேக் டு லைக் சிஎஸ்கே மிடில் ஓவர்ஸ் வந்து ஆக்சுவலி டு பி ஃபேர் என்னதான் அவர் மேலே நிறைய வன்மம் இருந்தாலும் ஜடேஜா இன்னைக்கு டீசெண்டாக bowling போட்டான். ஃபர்ஸ்ட் ஒரு அடி வாங்கின அப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா புல் பேக் பண்ணான் மேட்சை. அண்ட் மிச் ஐ திங்க் ஃபைனலி ஒரு ஜடேஜாவோட நல்ல bowling ஸ்பெல்ல பார்த்தோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஸ்பெல் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் லைக் எனக்கு ஐ மீன் வி ஆர் கமிங் ஃப்ரம் வெரி பேட் ஸ்டேட்ஸ், ஒரு ரெடம்ஷன் மாதிரி தான் நல்லா போட்டுட்டு இருந்தான். அண்ட் வி ஹாவ் டு கிவ் இட் டு நூர் அஹ்மத் ப்ரோ. விக்கெட் எடுக்கலனாலும் ஜஸ்ட் 13 runs in 4 overs. What a spell was that bro. honestly செஞ்சு விட்டான். சமாதிக்கும் படலை பால் சுத்தமா. ஐ திங்க் அடல பவுண்டரி கன்சீட் பண்ணானே தெரியல. செமையா போட்டான் அன்னைக்கு நூறு. லைக் நிறைய டாட் பால் போட்டான், செமையா கண்டெயின் பண்ணான். ஸோ யா நூர் அஹ்மத் டெஃபினெட்லி வாழ்த்துக்கள். அதுக்கு முன்னாடி இவருக்கு வந்து படோனிக்கு வந்து நீங்க எத்தனை சான்ஸ் பார்த்தியா? மூணாவது அவுட் ஆனாயா? ஒண்ணே நோ பால் பின்னாடி தேர்ட் மேன் கிடைச்சது. அதான் தலை சூப்பரா that was also a very tough call bro. I mean second bounce தான், but still very tough சென்டிமீட்டர். அண்ட் தலை கரெக்டா ஃபீல்டிங் செட்டப் வச்சிருந்தாரு அந்த கேட்சுக்கு. சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பட் நோ பால் ஆயிடுச்சு. அண்ட் அப்புறம் இன்னொன்னு வந்துட்டு என்னது ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ணி க்ளவுல போட்டுச்சு. கடைசில பார்த்தா க்ளவுல போட்டுருச்சு. அது ஒண்ணு தலை ஆக்சுவலி டென்ஷன் ஆயிட்டா நினைக்கிறேன். ஸ்டம்பிங் அடிக்கும் போது இப்படிதான் அடிச்சோம் கொஞ்சம் இதுல. ஆனா அது ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தானுங்க. அது இருக்குன்னு தெரியுமா? அது வந்து நான் பால் ஸ்டம்புக்கு முன்னாடி கலெக்ட் பண்ணிட்டானான்னு செக் பண்றதுக்கு. ஸோ நீ ஸ்டம்புக்கு முன்னாடி கலெக்ட் பண்ணிட்டு அது நாட் அவுட் கலெக்ட் பண்ணிடுச்சான். ஸோ அதனால தான் செக் பண்ணானுங்க. பட் பி ஃபேர் படோனி இந்த டீசெண்டான இன்னிங்ஸ் ஆடினா இன்னைக்கு வந்து கொஞ்சம் பவுண்டரிஸ் அடிச்சுட்டு இருந்தாங்க அங்கே பண்ட் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கப்போ. அண்ட் அவனுக்கு சமாத் இறக்கி விட்டானுங்க ஹெட் ஆஃப் எல்லாருமே மில்லர். ஸோ சமாத் டு பி ஃபேர் டீசெண்டான இன்னிங்ஸ். பண்ட் இருந்தா லெஃப்ட் ரைட் காம்போ ட்ரை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். சமதரைக்கு அதுக்கு தான் ட்ரை பண்ணாங்க. பட் அதான் ஜேமி வார்டன் ஒரு ஓவர் கம்மி பண்ணிட்டு மேபி ஜடேஜா ஆர் கம்போஜை பவுல் அவுட் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். மேபி தட் வுட் ஹவ் பீன் பெட்டர் ஆப்ஷன். பட் யா ஓவரால் ஆக்சுவலி இன்னொன்று சொல்லு, நான் பத்திரானாவோட பவுலிங் இன்னைக்கு ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. டு பி ஃபேர் அவன் கடைசி ஓவர் தவிர்த்து ரொம்ப மட்டமாக போட்டுட்டுருந்தான். அண்ட் பவுலிங்கும் சரி, அதை விட தோனியை வந்து குனிஞ்சு பிடிக்க விட்டான் நிறையா. தோனியால முடியல இருக்கு அவனு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிடிச்சிட்டு இருக்கான் குனிஞ்சு. இதை தான் இப்படி வீசுறான். தோனிக்கு வந்து வைடா வேற போட்டுக்கிட்டு இருக்கான். அதுதான் அவன் சரி ஓகே ஒழுங்கா போடலாம். எவ்வளவு வைடு போ கொடுத்தான் அவன் இன்னைக்கு மட்டும். 5 வைடுன்னு நினைக்கிறேன். ஆமா கடைசி ஓவர்லாம் ஒரு 11-12 பால் 2 ஓவரா போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் எத்தனை பால் போட்டான்னு கூட தெரியல. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அகைன் பத்திரானாவை கடைசி 8 ஓவர்ஸ்ல 4 ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணி போட விடுறது. ஆக்சுவலி இந்த மேட்ச் லைக் ரொம்ப எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மேட்ச் பவர் பிளே கொஞ்சம் நல்லா போட்டானுங்க. ப்ளஸ் 100 கொஞ்சம் டீசெண்டாக போட்டிருந்தாங்க நடுவில். அது அண்ட் ஜடேஜா ஆல்சோ லைக் கொஞ்சம் ஓரளவுக்கு போட்டதுனால இது தெரியல. பட் யா மேபி முன்னாடியே கொண்டு வரலாம் இன் சம் மேட்சஸ் இஃப் லைக் ஒரு ஸ்டார்ட். லாஸ்ட் மேட்ச் ட்ரை பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச் ஒர்க் அவுட் ஆகல. அவனை போட்டு பொழந்துட்டானுங்க. அண்ட் அகைன் பேக் டு பேக் இந்த மேட்சும் போடுறாங்க. யா இஸ் அ குட் பவுலர் இன் டெத். அதுல ஒன்றும் இல்லை. பட் மேபி 16 ஓவர்ஸ்க்கு அப்புறம் கூட கொண்டு வரலாம். லைக் அவனை 2 ஓவர்ஸ் நடுவில் யூட்டிலைஸ் பண்ணிட்டு மேபி 1 ஓவர் இந்த பவர் பிளே கம்போஜையோ இல்லை கலீல் அகமதையோ 2 ஓவர்ஸ் மட்டும் போட விட்டுட்டு அகைன் பேக் லாஸ்ட் 4 ஓவர்ஸ் பேக் டு பேக் யாருக்கு இவங்க 2 பேருக்கு 2 ஓவர் இருக்கும் போட விட்டுருக்கலாங்கிற மாதிரி தோணுச்சு. Khalil is not really a good death bowler, but Kamboj we haven't seen him bowl at death. Chance கொடுத்து பார்க்கலாம். And to be honest, பத்திரானா லாஸ்ட் மேட்சஸ் ஐ திங்க் 8 overs 97 runs கொடுத்துருக்கான். ஸோ ரொம்ப சுமாரான bowling. அண்ட் எஸ்பெஷலி அவன் டெத்தில் போடுறதுனால ஹி நீட்ஸ் டு லைக் டைட்டன் அப் மோர். ஏன்னா கடைசி ஓவர் ஐ திங்க் எல்லா மேட்சுமே கடைசி ஓவர் நல்லா ஒரு டீசெண்டாக போட்டு கொஞ்சம் ஃபிகர் ஏற்றிடுறான். பட் அவர் விக்கெட்ஸ் எடுத்துடுறான். பட் யா அண்ட் அனதர் இம்பார்ட்டண்ட் இது வந்து இன்னைக்கே சொல்லியே ஆகணும். தலையோட ரன் அவுட் மட்டும் ஸ்டம்பிங் ரன் அவுட். ஓ மை காட் தல தரிசனம் தான் இன்னைக்கு ஃபுல்லா. இன்னைக்கு தான்டா ஒருத்தா பைசா வசூல். இப்பதான் சொல்லுவீங்க. இன்னைக்கு தான் சொன்னேன். இன்னைக்கு என்ன சொன்னானுங்க தெரியல. இங்கிலீஷ் கமெண்ட்ரியில பார்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு சர்ப்ரைசிங்லி. நான் வந்துட்டு அதான் சரி இந்த கமெண்ட்ரி எல்லாமே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சைன் லாங்குவேஜ் கமெண்ட்ரி போலான்னு சொல்லிட்டு போனா
அங்க வந்துட்டு ஹிந்தில பேசிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கொயர் விண்டோல ஹிந்தில கமெண்ட்ரி ஓடிட்டு இருக்கு. அந்த ஹிந்தி கமெண்ட்ரிக்கு இங்க சைன் லாங்குவேஜ் பண்ணிருக்காங்க. நான் வந்து அப்படி பீஸா இருக்கும்னு நினைச்சிட்டாங்க போலான்னு பார்த்தா man, yeah, that's truly disappointing. But Yeah. yeah, I think Tala run out. அந்த மாதிரி ரன் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை ஆக்சுவலி. Yeah, I just don't know if he actually aimed for the stump or என்ன எனக்கு புரியல. ஸ்டம்புக்கு தாண்டா அது ஒரு இம்பாரு. அன்றாம் பால் தானே, லைக் அன்றாம் பால் இப்படி இந்த தூக்கி பாலை கொடுத்துக்கோன்னு சொன்ன மாதிரி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பட் Yeah, அது the செம்ம அவேர்னஸ் தான் அது. ஆமாமா பட் நான் இன்னொன்னு நோட்டீஸ் பண்ணிருக்கேன் ப்ரோ, பத்திரானா பால் போட்டுட்டானா ஸ்டெம்புக்கு பின்னாடி வரவே மாட்டேங்கிறான். அவன் நிறைய ரன் அவுட் சான்சஸ் அவனால போகுதுன்னு நினைக்கிறேன் நானு. டெஃபினெட்லி பத்திரானா ஃபீலிங் நல்லா பண்ணுவான். பட் இந்த இது நானும் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஸ்டம்ப் கிட்ட வந்து நிற்கிறது ரன் அவுட்டுக்கு அதெல்லாம் பண்ணுறதே இல்லை. ஐ திங்க் அங்கே சிஎஸ்கே ஆக்சுவலி ஒரு 10 runs எக்ஸ்ட்ரா கொடுத்தான்னு நினைக்கிறேன். கடைசியில் அவனுங்க 155 கிட்டே முடிச்சிருக்கலாம். பட் சொல்லுங்க கைஸ். சொல்லு. அதான் அந்த லாஸ்ட் 4 ஓவர்ஸ்ல 17th ஓவர் நினைக்கிறேன், அது சூப்பரா நூர் அகமத் போட்டான். அண்ட் அகைன் 123 இருந்துச்சு. அப்போ நான் நினைச்சேன் மேபி 150 பாசிபிள், ஏன்னா பண்ட் ஆடிட்டு இருந்ததும் அப்படிதான் இருந்துச்சு. பட் பார்த்தா பத்திரானாவும் சரி கொஞ்சம் லூஸ் ஓவர் போட்டு அடிச்சிட்டானுங்க. பண்ட் அடிச்சிட்டான். அடிச்சு ஓகே, நல்லா, அது ஒரு நல்ல ஸ்கோர் தான். 165 டீசன்டான ஸ்கோர் தான். ஐ திங்க் இந்த பேஜ்ல நல்ல ஸ்கோர் தான். புஷ் என்ன நினைக்கிறீங்க ஓவரால் எல்எஸ்ஜி பேட்டிங் பத்தி எனக்கு இன்னைக்கு? இன்னைக்கு பூரன் கை விட்டுட்டான் கரெக்டா இந்த மேட்ச்னு பார்த்து. பட் எப்போதுமே பூரனே அடிச்சுக்கிட்டு இருப்பானோ. இல்லடா, எல்லா மேட்சும் விட்டுட்டு உங்களுக்கு மட்டும் கரெக்டா வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல ஏதோ நடந்த மாதிரி இருக்கு. பண்ணிட்டு ஃபார்ம்ல தான் இருக்காரு. கண்டிப்பா கேப்டனுக்கு இந்த மாதிரி சரிவா பண்ணலன்னா கேப்டன்சி தூக்கியிருப்பாங்க. நல்ல வேலை ஏதோ பண்ணி சமாளிச்சா சமாதம். ஓகே, பட் ஓவரால் ஒரு டீசென்ட்டான ஸ்கோர். அண்ட் நீங்க அஸ்வினை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 20 runs எக்ஸ்ட்ரா அதை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. சிஎஸ்கே ஒரு 11 runs எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. அது நிறைய வந்து பத்திரானா தோனி ஒயிட் போட்டு தோனி வாழ விட்டு அப்படியே நீங்க சர்துல் தாக்கூர் கொடுத்த எக்ஸ்ட்ரா ஸ்கோர். உங்க டீம் சிஎஸ்கே டீம், எங்க டீமே கிடையாது. the real fan boy சர்துல்க்கு வரும் அடுத்து. செகண்ட் இன்னிங் ஆக்சுவலி சர்ப்ரைசிங்லி சிஎஸ்கே நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க இன்னைக்கு. Honestly, that guy Sheikh Rashid வந்து அவனோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுற மாதிரியே இல்ல. I think his stance, I think the way he hit it, சும்மா ஏனா தரணும் சுத்தல, கரெக்டா ஆடினா. I think இந்த கம்பேரிசன் போட்டுட்டாங்க ருத்து ஒரு ஃப்ரேம்ல, ஷேக் ரஷீத் ஃப்ரேம்ல, ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கு. அண்ட் he is also going for the attacking. எந்த பால் அட்டாக் பண்ணமோ அந்த பால் தான் கரெக்டா அட்டாக் பண்றான். I think he is going for everywhere. It's not like limited shotsலாம் இல்ல. So பார்க்க it's a good sign for CSK. இன்வெஸ்ட் பண்ணதுக்கு if you give him more chances, I think he will be a great asset. ருத்துவை நீங்க கொண்டு வந்த மாதிரி இவனி ஒரு இந்தியன் பேட்டர்ஸ் எனிவேஸ் ஃபியூச்சர்ல அவங்க தான் ஒரு ஐபிஎல் டீம் நல்லா வரணும்னா அதுதான் முக்கியம். ஸோ ஐ திங்க் ஹி இஸ் பீன் அ கிரேட் அடிஷன் டு அஸ். அண்ட் சர்ப்ரைசிங்லி ரச்சின் ரவீந்திரா செம்ம அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணா. அதுதான் இட்ஸ் ஓகே, இட்ஸ் யுவர் ஸ்ட்ரென்த். நீ 6 அடிக்க மாட்டே சரி, பட் 4 இந்த மாதிரி ஆடினாதானே நல்லா வரும். பவர் பிளே வாஸ் ஃபுல் சிஎஸ்கே சைட் தான். I think even if he lost Sheikh Rashid during power play, it was a great power play. I think 60 runs அடிச்சோன்னு நினைக்கிறேன். ஆமா, அது கிட்ட 59 or 60. And I think Big Bash வந்து கொஞ்சம் ஓகேவா போட்டான் பவர் பிளேல. பட் அதர் தென் ஹிம் எல்லாருமே லைட் அடி வாங்கினானுங்க. ஷேக் ரஷீத் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு ரொம்ப நல்லாவே ஆடினான். லைக் கொஞ்சம் சில ஷாட்ஸ்லாம் கொஞ்சம் ஏர்லியாக போன மாதிரி இருந்துச்சு. பட் அதர் தென் தட் நல்லா அட்லீஸ்ட் நல்லா ஆடினா. அண்ட் 4 இன்னைக்கும் 4 மட்டும் தான் அடிச்சானுங்க பவர் பிளேல. பட் ஸ்கோர் கொஞ்சம் வந்துருச்சு 60 something. 4 தான். 5 4 அவன் 6 4 நல்லா தான் அடிச்சாங்க. நல்லா ஆடினாங்க. ஸோ 60 59 60 for 1 இருந்துச்சு. தட்ஸ் அ குட் ஸ்கோர். அண்ட் இங்கே தான் சிஎஸ்கேயோட ப்ராப்ளம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சு. ஆஃப்டர் பவர் பிளே வந்து ரன்ஸ் அப்படியே ஸ்லோ ஆச்சு. ஒரு ஐ திங்க் பவர் பிளே முடிஞ்சு ஃபர்ஸ்ட் பாலோ செகண்ட் பாலோ ரச்சின் 4 அடிப்பான். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 4 or 5 ஓவர்ஸ்க்கு 4.5 hours கிட்ட பவுண்டரியே வரல. சுத்தமாக ஒரு பவுண்டரி கூட பவுண்டரி வரல. 10th ஓவர் போயிட்டு இருக்கு. 78ல இருக்கானுங்க. கரெக்ட். ஸோ அண்ட் ட்ரிபாத்தி கிட்ட வந்து எதிர்பார்த்தது தான். இது ஒரு கேட்ச் வர விட்டானுங்க. ப்ளஸ் காட்டன் போல்ட். ஐ டோன்ட் நோ இஃப் சிஎஸ்கே ஹேவ் another option on the bench. இந்த மாதிரி யங் பிளேயர் தான் எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். வேற ஏதாச்சும் வன்ஷ் பெடியை இறக்கலாம் ட்ரிபாத்திக்கு பதிலா. I think மோசமான மாட்டாங்க. சீரியஸ்லி எனக்கு செம்ம காண்டா ஆயிடுச்சு. ட்ரிபாத்தி நீ ஆடலனாலும் அட்லீஸ்ட் ஸ்ட்ரைக் ஒரு பாலுக்கு ஒரு ரன்னாச்சும் அடிக்கலாம்ல. ஸோ ஐ திங்க் இவன் அவுட் ஆனது, ரச்சின் அவுட் ஆனது காரணம் ட்ரிபாத்தி தான். ஐ திங்க் ஹி வென்ட் ஃபார் தி ஸ்வீப். எல்பிடபிள்யூ அவன் ஸ்பின்னர்ஸ்க்கும் வீக் தான். பட் ஸ்டில் இவன் அடிக்கவே இல்லைனா யாராச்சும் ஒருத்தவங்க பவுண்டரிஸ்க்கு போய் தான் ஆகணும். ஸோ ஐ திங்க் ஹி வென்ட் ஃபார் இட் அண்ட் ஹி ஃபெல் ஃபார் இட்.
யா அண்ட் டு பி ஃபேர் மார்க் நம்ம இன்னைக்கு சூப்பராக bowling போட்டான் லைக் பார்ட் Yeah. டைமர்னாலும் 4 ஓவரும் போட்டான். ஏன்னா பேட்டிங் ஆடாத bowlingல பண்ணிட்டார்ல. கரெக்ட் ப்ரோ. அதே ஆகாஷ் தீப்னு ஒருத்தன் வந்து ஸ்கேம் பண்ணி சுத்திட்டு இருக்கான். ஒரு இந்தியன் டெஸ்ட் பவுலர் வேற. ஒரு ஓவர் தான் போட்டான், 15 ரன் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் 11 ரன் கொடுத்தான். அதுக்கப்புறம் bowling-ஏ போடல. 9 கோடி என்னமோட அவன். அதனால பயங்கரமா ஸ்கேம் பண்ணிருக்கான் எல்எஸ்ஜியில். அவனை ட்ராப் பண்ணிட்டு அந்த இன்னொருத்தன் இருப்பானேடா, அந்த பேர் மறந்துச்சு ஒருத்தன், பிரின்ஸ் யாதவ் மயங்க் நினைக்கிறேன். யாதவா? ஓ, மயங்க் பிரின்ஸ் யாதவ் யாதவ். வர வரைக்கும் பிரின்ஸ் யாதவ் ஆடலான்னு நினைக்கிறேன். ஸோ யா அண்ட் சர்ப்ரைசிங்லி ஜடேஜா வந்து வேலை வந்துட்டாரு பேட்டிங் ஆர்டர்ல. என்ன மூவ்மெண்ட் தெரியல. சீரியஸ்லி எவ்வளவு மாத்தி இருக்காங்க. சிஎஸ்கே ஒரு மேட்ச்க்காக இவ்வளவு சேஞ்ச் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. சோ ஐ திங்க் they had to do it. Think we have to give it to the management and Dhoni's captaincy also. தெரியல பட் தே ஹேவ் டு துபே வந்திருக்கலாம்ல லைக் ஜடேஜாக்கு பதிலா. அது ஏதாச்சும் ரீசன் இருக்கானே? Yeah, I think they wanted to try something different. I think ஜடேஜாக்கும் பின்னாடி அடிக்க முடியல. சோ முன்னாடியே வந்து அவனுக்கு டிஃபரெண்ட் ரோல் அசைன் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். It didn't click today, but I don't know. யா We'll டெஃபினெட். see. பட் ஏன்னா டூபே இருக்கிற ஒரே ரோல் வந்து ஸ்பின் ஹிட் பண்ணுறது தான். அண்ட் அவன் ஸ்பின்னர் தான் போட்டுட்டு இருந்தானுங்க அப்போ. ஸோ ஐ தாட் அப்பயே டூபே வந்திருக்கலாம்னு தோணுச்சு. எனவே ஜடேஜா பேட்டிங் கொடுக்கணும்னா விஜய் சங்கர் முன்னாடி ஜடேஜா அனுப்பிச்சிருக்கலாம்னு தோணுச்சு. பட் யா தெரில எனக்கு. ஐ திங்க் ஜடேஜாவும் கிளிக் ஆகல எனக்கு பெருசா. இன்னைக்கு லைட்டாக என்ன இவன் வந்து இது ரவி விஷ்ணு எரிச்சாடா இன்னைக்கு. ஓராசியில் போட்டுருந்தான். என்னன்னு தெரில. Yeah. I think அவன் பவுலிங் நல்லா தான் போட்டான், அவனுக்கு கொடுத்தாக்கணும். பட் ஆனா மத்தவங்க பவுலிங் போடுறப்ப இவன் ஸ்டெம்ப் கிட்ட வந்துட்டு என்னென்னமோ பண்ணிருக்கான், எனக்கு புரியவே இல்ல. ஜடேஜா வந்து பேட்டை வச்சு எவ்வளவு நாள் ஆச்சு, அவன் பார்க்க கூட அவன் வந்தானா இல்லன்ட்டு அவுட்னு சொல்லிட்டு அவன் போட்டிருக்கான். துள்ளிட்டு இருந்தான் லைட்டா. ஸோ அப்போ வந்து அவன் கடைசியாக தலையோட கேட்ச் ட்ராப் பண்ணும்போது ஃபைனலி கர்மா அப்படின்னு இருந்துச்சு. பட் யா மறுபடியும் சிஎஸ்கே இன்னிங்ஸ் போனோன்னா we talk about Dubé's masterful innings இன்னைக்கு வந்து. இதேதான் போன மேட்ச் ஆடணும், அந்த திட்டு நீங்க. அதேதான் ஆளு சொல்றேன். நான் இப்பயும் திட்டதான் போறேன் அவனை. என்ன மயிரா ஆடுறான் அவன். ஐ டோன்ட் நோ, ஸ்பின் ஹிட்டர்னு சொல்றாங்க. அதுக்குன்னு என்ன இன்னைக்கு ஒரு இன்டென்ட் மயிர் கிடையாது. ரன் ரேட்டு கம்மியா தான் இருக்கு. மத்தவங்க கிட்டயும் ப்ரெஷர் கொடுக்காம நீ ஆடணும். ஐ திங்க் ஜடேஜாவனே தான் விட்டானா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து யாரு, விஜய் சங்கர். ஐ திங்க் யாரு ஸ்பின்னர் கிட்டயும் போய் 2 டாட் 3 டாட் அடுத்து சிங்கிள் கொடுக்குறான். 2 டாட் 3 டாட் சிங்கிள் கொடுக்குறான். 2 ஓவர் அதே தான் பண்றான். ஐ திங்க் விஜய் சங்கர் ஹேட் டு கோ ஃபார் அ பிக் ஷாட் அண்ட் தென் என்ஜாய் அவுட் ஆயிரான். அவன் அவுட் ஆனதுக்கு சிவம் துபே தான் காரணம். ஐ திங்க் வி ஹாவ் டு ஐ திங்க் ராகுல் திரிபாத்தியும் சரி சிவம் துபேயும் சரி 2 பேர்னாலதான் ஐ திங்க் இது வரைக்கும் போச்சு. இது வரைக்கும் சேஸ் போயிருக்க தேவையில்லை. அவங்க 2 பேரை தவிர எல்லாருமே நல்லா ஆடினாங்க இன்னைக்கு. யா ப்ரோ டெஃபினெட்லி. சிவம் டூபே வந்து பயங்கரமா பால் சாப்பிட்டான். லைக் அவன் ஸ்பின்னை வந்து ஸ்பின் ஹிட்டர்னு வச்சிருக்காங்க. ஆனால் பால் லைட்டாக ஸ்பின் ஆளாலே அவனுக்கு கை வர மாட்டேங்குது, காலை வர மாட்டேங்குது. உண்மையாலே அப்படியே பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கான் பால். அது போன வருஷம் ஏதோ இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டோன்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த வருஷம் கொஞ்சம் தெளிவா இருக்கிறதுனாலதான் அடிக்க மாட்டேங்கிறான்னு நினைக்கிறேன். எல்லாரும் கமெண்ட்ஸ்ல we need stoned Dubéன்னு போடுங்க. Stoned Dubé. இல்லடா வேணாடா இப்படி ஆடட்டும், நல்லா இருக்கு, உனக்கு நல்லா இருக்கு. ஸோ ஏதோ ஓப்பனர்ஸ் வந்துட்டு ஏதோ சரியில்லை, அதனால தான் டூபே அடிக்கலன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தோம் போன எபிசோட்ல. இப்போ நல்லா தான் இந்த வாட்டிலாம் டூபேக்கு ப்ரொடெக்ஷனே கிடையாது. அவன் தான் கல்பிரிட் இன்னைக்கு. அவன் ஆனால் கரெக்டான எல்லாமே அவனுக்கு அமைஞ்சிச்சு. ஸ்பின்னர் தான் போட்டானுங்க, எல்லாமே கரெக்டான டைம் அவன் வந்தது. அவன் இந்த இன்னிங்ஸ்க்கு ஒரு 2 சிக்ஸ் அவுட் ஆயிருந்தா கூட அதுவே இதாகிடுக்காது. இந்த இன்னிங்ஸ் 2 சிக்ஸ் அடிச்சான். ஆனா அகைன் திரும்பி பேசும்போது பார்த்தோம்னா சிஎஸ்கே பேட்டிங் ஆர்டர் வந்து அகைன் இட்ஸ் நாட் ஸ்ட்ராங் தான் சொல்லணும். ஏன்னா இப்போ இந்த இடத்துலயே கன்சிடர் பண்ணுவோம், லைக் ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா அடிக்கிறாங்கன்னு வச்சுப்போங்க. அந்த ஒரு 17th ஓவர் நல்லா போடலை, 100 மாதிரி ஏதோ ஒரு லூஸ் ஓவர் போட்டுட்டான், அந்த மாதிரி வச்சுட்டா ஒரு 20 ரன்ஸ் 15 ரன்ஸ் கூடிடுச்சுன்னா கூட 180 டார்கெட்டுங்கிறப்போ இங்க வந்துட்டு மேபி ஸ்டார்ட் ஆஃப் அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கும். நடுவுல இதே மாதிரி இன்னும் ப்ரெஷர் ஆகி இன்னும் ஒரு மிடில் ஆர்டர்னு இல்லை, டாப் ஆர்டரே தான் அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேனை தவிர்த்தா 1 டவுன்ல இருந்தே பிரச்சனை தான் மறுபடியும் ஆரம்பிக்குது. அகெயின் கோயிங் ஃபார் ராகுல் திரிபாத்தி, ஜடேஜாவை ஏதோ இறக்குனாங்க, அது ஒர்க் அவுட் ஆகல. தூபே இங்க பால சாப்பிடுறான். அடுத்து இவர் விஜய் சங்கர் வந்தாரு. விஜய் சங்கர் இன்னைக்கு ஒழுங்கா ஆடி இருந்தாலுமே தூபே அளவுக்கு தான் ஆடி இருப்பாரு. ஆப்போசிட் சைடு நல்லா அடிச்செல்லாம் ஆடி இருக்க மாட்டாரு. அந்த 180 போகும்போது 180+ போகும்போது அகெயின் இது இந்த பேட்டிங் ஆர்டர் சொல்லப்பதான் செய்யும். மெயின் இஷ்யூ இன்னும் இருக்கு ஆக்சுவலி. 6 அடிக்கிறதுக்கு இன்னுமே யாரும் இல்லை. அதே மாதிரி 11th ஓவர் தான் 6 வருது. அண்ட் பவர் பிளே முடிஞ்சோடனே அதான் அவங்க 4-4 அடிக்கிறதுனால பவர் பிளே முடிஞ்சோடனே பவுண்டரியே வர மாட்டேங்குது. நீ 6 போய் தான் ஆகணும் பவர் பிளே முடிஞ்ச அப்புறம். ஸோ ருத்து இருந்திருந்தா அவ்வளோ தெரிஞ்சிருக்காது. பட் இப்போ அவனும் இல்லை. ஸோ அந்த 6 அடிக்க இன்னுமே ஆள் இல்லை. டூபேக்கு அப்புறம்
ஓவர்டன் எப்படி பேட்டிங் ஆடுவாரு தெரியுமா? எனக்கு ஓவர்டன் தெரியல. ஆக்சுவலி ஹிட்டர் தான். ஆக்சுவலி ஹீஸ் அ ப்ராப்பர் ஹிட்டர். பட்டா போகும் இல்லைன்னா அவுட் ஆகும் அந்த மாதிரி இன்னைக்கு ஜடேஜா இறக்குனது போல ஓவர்டன் இறக்கி பார்த்துருக்கலாம்ல. நோ ஐ ஃபீல் தோனிக்கு அப்புறம் ஒரு பேக்கப் வச்சிருக்கிறது பெட்டர் தான் நினைக்கிறேன். ஏன்னா தோனி இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா ஆட முடியும் அவனால. அவன் தான் கடைசி விக்கெட்னா அவனும் பார்த்து ஆடணும்னா எனக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் அவனுக்கு கிடைக்கிறது ஓகே. முன்னாடி இருக்கிறவங்க ஆடணும் ஒழுங்கா, இவனுக்கு ஆடவே மாட்டாங்க இல்லையா, அவங்க அவனோட ஸ்ட்ரென்த் கூட ஆட மாட்டேங்கிறான். ஐ திங்க் ஓவர்டன் என்ன மாதிரி பிளேனா மேக்ஸிமம் ஒரு எவ்வளோ இல்லையே 8 to 10 பால் ஆடி ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுற மாதிரி லைக் ஹிட் தான் பண்ணுவான். ஸோ நீ இன்னிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னா அந்த மாதிரி போக மாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவன் தோனி தோனிக்கு முன்னாடி அவர் தோனிக்கு அப்புறம் வரணும் மேட்சை பொறுத்து. அதுக்கு தான் ஜடேஜா அனுப்பிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவன் கொஞ்சம் எடுத்துகிட்டு போவான், ஒரு கொஞ்சம் 120 ஸ்ட்ரைக் ஆச்சு ஆடுவான்ட்டு. ஆனால் இன்னைக்கு அவன் ரொம்ப லூஸ் மாதிரி ஆடினான் ஜடேஜா. ஹானஸ்ட்லி இட் வாஸ் a very easy platform for ஜடேஜா. அவனுக்கு ரன் ரேட் ரொம்ப அதிகமா கிடையாது. அவனா ஓகேவா தட்டி தட்டி ஆடி கொண்டு போயிருந்தா கூட ஈஸியா முடிச்சிருக்கலாம் மேட்சை. அவன் தேவையில்லாம அவுட் ஆகி. டு பி வெரி ஆனஸ்ட், தோனி சேவ்டு துபே சாஸ் இன்னைக்கு வந்து பயங்கரமாக சேவ்டு. என்ன ஸ்டார்ட் தோனிக்கு வந்து 19 ஃப்ரம் எவ்வளோ வந்தானே, 19 ஃப்ரம் 5 19 ஃப்ரம் 4 20 from 8 20 from 8 கரெக்ட், 20 from 8 இருந்தான் பயங்கரமானா. அண்ட் புஷ் சொல்லுங்க, தோனி வரப்போ உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு ஒரு எல்எஸ்டி ஃபேனா? இல்ல தூபே ஆடுறத பார்த்து கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். இவர் சர்துல் வந்துட்டு பால் அப்படியே வைடு கிட்ட தான் போடுறான் எல்லா பாலும். தூபேவும் காலை நவுத்தவே மாட்டான், அப்படியே அதே அது கரெக்ட். நின்ன இடத்துல இருந்து பேட்டை மட்டும் விட்டுட்டுல பார்த்து கொஞ்சம் குஷி ஆயிட்டு சரி. ஆனா சர்துலும் வைடு போட்டுட்டு இருந்தான், எனக்கு அதுவும் ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் தோனி வந்தாப்புல பார்த்து பயந்துட்டேன், அவ்வளோதான் சரி முடிஞ்சிருச்சு. தோனி இன்னைக்கு அதான் தலை ஃபேன்ஸுக்குலாம் ஒரு தரிசனம், உண்மையான தலை தரிசனம் இன்னைக்கு தான். Seriously, I was so happy seeing him bat like that. I think in season full-ஆவே அப்படிதான் ஆடிட்டு இருக்கான். I think it came in a winning cost finally. See, at 43, Dhoni is the best batsman at CSK now. I think it's a very questionable squad. திங்க் அந்த மனுஷன் எவ்வளவு வந்து அடிச்சு கொடுக்க முடியும்? ஏதோ ஒரு மேட்ச் இந்த மாதிரி பண்ண முடியும். முன்னாடி இருக்கிறவங்க தான் ஆடணும். ஸ்குவாட் போட்ட மாதிரி தான் இருக்கு. பட் யா, அண்ணாமலை சொன்ன மாதிரி இன்னைக்கு தோனினால தப்பிச்சிட்டானுங்க. இல்லைனா இந்த பேட்டிங் ஆர்டர் மறுபடியும் எக்ஸ்போஸ் ஆயிருப்பானுங்க பயங்கரமா. ஸோ ஒன் ஆஃப் சீனியர்னு பார்த்தா டூபே இருக்கான் ஓரளவுக்கு. அண்ட் அதான் ஜடேஜா மேபி ஒரு பேட்ஸ்மேனாக கன்சிடர் பண்ணோன்னா. பட் அதர் தன் தட் ஐ திங்க் திரிபாத்தியும் சரி விஜய் சங்கரும் சரி அவங்க மாதிரி நீ அவ்வளோ நம்பி கேட்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் போக போக கடைசியில் டெத்தில் நல்லா ஓட்டு கொடுத்துட்டானுங்க. தோனிக்கும் நல்லா அடிக்கிற மாதிரி சர்துல் தாக்கூர் ஒரு ஓவர் போட்டாரு செகண்ட் லாஸ்ட் ஓவர். யாரு நம்ம எதுக்கு வந்திருக்கோனே மறந்துட்டு ஒரு ஓவர் போட்டோம். டூபே தான் ஸ்ட்ரைக்ல இருந்தா, தோனி கூட ஆடலடா. ஆமா, நோ பால் 6. தேங்க் யூ சோ மச் ப்ரோ. அவனே கஷ்டப்பட்டுட்டு இருந்தான், நோ பால் போட்டு 6 கொடுத்து அப்பா காப்பாத்தி விட்டா மேட்ச சர்துல் எங்களுக்கு. ஆமா, இன்னொரு இப்போ அஸ்வின் சொல்லியிருந்தார்ல போன வாட்டி இந்த மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து டீம் லோவா இருக்கும் போது சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு. பார்த்தல தாக்கூர் என்ன பண்ணாருன்னு இன்னைக்கு அந்த மாதிரி நான் கூட இன்னைக்கு லக்னோ கிரவுண்ட் பார்த்தா ஃபுல்லா எல்லோ உண்மையான ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் யாரு கொடுத்தா அதான் முக்கியம். ஸோ அதுதான் நம்ம பாராட்டணும். 50 வேற இன்னைக்கு புஷ் சர்துல் தாக்கூர் இருக்கு. இன்னைக்கு ரொம்ப 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 சுமாரா கத்துக்க சொல்றேன். 56 கொடுத்திருக்கான். 42 பால்ல 24 பால் ஒரே சொருகு. இன்னைக்கு ஒரு பேட்டிங் ஆட வந்தாரு பாத்தீங்களா? பேட்டிங் வந்து அடிச்சான்னு நினைக்கிறேன். ஒரு 4 கடைசி பால். Yeah, I think தலை இன்னிங்ஸ் சொல்லவே தேவையில்ல, மைண்ட் ப்ளோயிங் இன்னிங்ஸ். ஐ திங்க் பஞ்ச் ஒரு தப்பு மேபி பிஷ்னாய் bowling கொடுத்திருக்கலாம். பிஷ்னாய் ஒரு ஓவர் வச்சுக்கிட்டான், நல்லா தான் போட்டான். ஐ திங்க் அவன் சிவம் டுபேக்கு போய் பயந்துட்டு இருந்தான். அவனே ஸ்ட்ரோக் வச்சிட்டு இருக்கான்டா, நீ என்ன பயந்துட்டு இருக்க? டுடே பிஷ்னாய் வாஸ் தி பெஸ்ட் bowler for them. He has to go with it. I think பஞ்ச் பண்ண ஒரே தப்பு அது மட்டும் தான் இந்த மேட்ச்ல கேப்டன்சி வைஸ் சொல்ல போனா. should have gone with him. Otherwise 165 நல்லா க்ளோஸா எடுத்துட்டு போனானுங்க. பிஷ்னாய் போட்டிருந்தா சர்துல் தாக்கூரோட உண்மையிலே நல்லா போட்டிருப்பான் அவன் bowling. அண்ட் அவேஷ் கானோட ஆக்சுவலி நல்லா போட்டுருந்தான் நீங்க. அண்ட் சிவம் டுபே வந்து ஆடவே வரல ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஃபுல்லா. அதனால அதே போட்டு விட்டுருக்கலாம் ரிஸ்க் எடுத்து. பட் Suki finally CSK win a match finally something to console the fans. I think நல்லா turn around பண்ணிருக்காங்க. Of course batting is still questionable, bowling நல்லா பண்ணிருக்காங்க. Dhoni saved us today. That was very happy to see. I think
நல்ல பவர் ஹிட்டிங். ஐ திங்க் ஒன்னு மட்டும் எட்ஜ் போச்சுன்னு நினைக்கிறேன். மத்தபடி எல்லாமே கிளீன் ஸ்ட்ரைக்ஸ் தான் தோனி கிட்ட இருந்து. ஐ திங்க் as a batsman he's been proving us very good. யா புஷ் இந்த லாஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்ல சிஎஸ்கே வின் என்ன கம்பேக்கா மேல போயிருவீங்க. அறிவிச்சிருக்கீங்களா? இன்னும் லாஸ்ட்ல தான் இருக்கும். டேபிள்ல பார்த்தா இப்போ ஸ்டில் எல்எஸ்சி 4ல இருக்காங்க. ஹோப் ஃபார் தி பெஸ்ட். இதுக்கப்புறம் வரக்கூடாது. மறுபடியும் பூரன் தான் வந்து கேரி பண்ணணும்னு நினைக்கிறேன் பேட்டிங். யா நீ ஃபோர்த் தானே இருக்காங்க. ஃபிஃப்த் இருக்காங்க. ஃபோர்த்ல இருக்காங்க. that's still good. யா ஸோ பார்க்கலாம். மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் செக்மெண்ட்குள்ள போயிடலாம் மகேஷ். இன்னைக்கு அண்ணாமலை தான் சொல்லணும். யாரு மேன் ஆஃப் த மேட்ச் வந்து நூர் அகமத் கொடுக்கலாம். லைக் விக்கெட் எடுக்கல, அது பிரச்சனையே இல்லைனா இங்க இப்படியே ஒரு பவுலிங் போட்டாலே போதும். நமக்கு அந்த பர்பிள் கேப்லாம் வேணாம்னா இந்த மாதிரியே போட. எக்கனாமி நல்லா செமையா போட்டிருந்தான். சொல்ற மாதிரி அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரிஞ்சிச்சு அவனை ஃபேஸ் பண்ணிருந்த பேட்ஸ்மேன் பண்ணிக்கிட்டையும் தெரிஞ்சிச்சு. அந்த 17th ஒரு பண்டால அடிக்க முடியலன்னு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருந்தான். அப்பதான் வேற கரெக்டா அந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் வேற அப்பதான் முடிஞ்சிச்சு போல. அங்க இருந்து ஏதோ சொல்ல வரானுங்க, இவன் அதெல்லாம் கண்டுக்காம ஒரு மாதிரி டென்ஷனா தான் இருந்தான். அதனால இருந்துச்சு 17th ஒரு செமையான டேர்னிங் பாயிண்டான ஓவர் இருந்துச்சு. அண்ட் ஒன் மாம் சொல்லணும்னா எனக்கு மைக் அசி மேல சொல்லணும்னு ஆசையா இருக்கு. அவர் தானே பேட்டிங் கோச். பேட்டிங் கோச் அவர் தான். போன மேட்ச் இன்டர்வியூலையும் முந்தின மேட்ச் இன்டர்வியூலையும் அவன்கிட்ட கேட்கும் போது நீங்க பாஸ்ட்ல இருந்து நீங்க மிஸ்டேக்ஸ புரிஞ்சுக்கிட்டீங்களா, அதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களான்னு கேட்டா இல்ல அப்பயே அதான் சொல்லிட்டு இருந்தாரு, நாங்க யங்ஸ்டருக்கு எப்ப சான்ஸ் கொடுப்போம்னா when CSK is ruled out of getting into the top 4 teams qualifying ஆகுறது. அப்போ ரூல்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க அது எப்படி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா அவர் சொல்லலாங்கிறதே எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இவரை யூஸ் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி ரஷீதை யூஸ் பண்ணாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ஏன் முன்னாடியே பண்ணலங்கிறது தான் ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அண்ட் அகெயின் ஸ்டில் தே நீட் டு ஃபிக்ஸ் த மிடில் ஆர்டர். அது மைக்கசிக்கு கேக்குற மாதிரி சொல்லிட்டே சொல்லிட்டோம்ல இந்த வாட்டி, அடுத்த வாட்டி என்ன நடக்குது. அண்ட் ஐ திங்க் தோனி கிட்ட தான் இன்னைக்கு லைக் தோனினால மட்டும்தான் இன்னைக்கு அஸ்வின் ட்ராப் பண்ற கால் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்ரீனி மாமா அஸ்வின் ஆடுறாருனா டீம்ல நீ ருத்துராஜ்லாம் கண்டிப்பா அவனுக்கு ஒரு இதுவே இல்லை அங்கே ஆறாவே இல்லை அது ட்ராப் பண்றதுக்கு. தோனி பண்ணதுனால மட்டும்தான் அது அக்செப்டபுளா இருந்துச்சு இன்னைக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் சிஎஸ்கேக்கு. ஸோ புஷ் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு எல்எஸ்டி ஃபேனா நீங்கள் இன்னைக்கு யார்? எல்எஸ்டி ஃபேனா மேன் ஆஃப் த மேட்ச் வந்துட்டு இவங்களை கொடுக்கலாம். அந்த புது பிளேயர் அந்த பிளேயர் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஆரம்பம். இவர் பேர் என்ன, இவரு தீபக் கூடாக்கலாம் பரவாயில்ல. ஆமா எல்ஜியே வேணாம் மேன் ஆஃப் தி மேட்ச் அவர் கொடுக்கலாம். இந்த பிளேயர் திருப்பதி கொடுத்து எனக்கு போர் அடிக்குது. வேற யாரு கொடுக்கலாம்? இன்னைக்கு அவர் கேட்ச்லாம் பிடிச்சாரா ப்ளீஸ் பண்ணுவான். கேட்ச் அவரோட கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டாரு. அதான் மர்க்ராம் கேட்டாரு அவன், அவனும் அடிப்பான்ல. நல்லா பேரா ஜடேஜா பேட்டிங் வாஸ் பட் பவுலிங் சொல்றா சுனி. எல்எஸ்ஜிலே நான் ஃபர்ஸ்ட் பிளேயர் சொல்றேன். அதுக்கு தான் நான் ஸ்கிப் பண்ணி சிஎஸ்கேல சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓ சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. அப்படி பார்த்தா நான் மேன் ஆஃப் தி மேட்ச் ரிசர்வ் பண்ணிட்டு கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிளேயர்னா நான் தூபே சொல்லிக்கிறேன். அது ஓகே ரொம்ப முக்கியம் தான். சுகி கம் ஆன். ஆஃப் கோர்ஸ் மேன் ஆஃப் தி மேட்ச் தல. என்ன சொன்னாலும் தல தான் ப்ரோ. தல 43 மாஸ் காம்சர் இன்னைக்கு 4+3 7. honestly கேம் சேஞ்சர். செம்மையா இருந்துச்சு இன்னைக்கு பாக்குறதுக்கு. கண்டிப்பா அவர்தான் மேன் ஆஃப் தி மேட்ச். பண்ணோம்னா கண்டிப்பா சிவம் துபே தான். என்னடா பண்ணிட்டு இருக்க நீ, பேட்டர்ஸ் தான் இருந்துச்சு எனக்கு. கடைசியில ஏதோ பினிஷ் பண்ணி கொடுத்துட்டா தோனி. அது ஷர்துல் தக்வே தயவுனால, இல்லனால போட்டு அடி அடிச்சிருப்பானுங்க அவனை. தப்புஸ்தான் ஏதோ. சோ சிவம் துபே அண்ட் ராகுல் திரிபாதி சொல்லிதான் ஆகணும். என்ன சுத்தமா ஒரு டச்சே கிடையாது.
பேட்டிங் பார்க்கவே பிடிக்கவே இல்லை. லைக் ஒரு அவனுக்கு சான்ஸ் வேறு கிடைச்சது இல்லை. ஸோ அதான். ஸோ ஓகே, நான் சொன்னேன்னா மேன் ஆஃப் த மேட்ச் யாரை சொல்கிறது? ஐ திங்க் அண்ணாவில் சொன்ன மாதிரி நூறு மேட்ச் சூப்பராக போட்டான் நினைக்கிறேன், நல்லா கண்டெயின் பண்ணான். ஐ திங்க் இவன் கோ வித் நூர். ஆனால் ரச்சனும் நல்லா ஸ்டார்ட் கொடுத்தான். ஸோ ரச்சனுக்கும் ஒரு ஷவுட் அவுட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வன்மம்னா கண்டிப்பாக ஷதுல் தாக்கூர் தான் இன்றைக்கி வந்து வன்மம் ஆஃப் த மேட்ச். அசால்ட்டுன்னு இல்லை, அதான் கொஞ்சமாச்சும் ஒரு இதுக்கு பண்ணியிருக்கலாம். அப்படியே மேட்ச் எடுத்து கொடுத்துட்டாங்க அவங்க கையில். ஐ திங்க் அதான் நீ ஷதுல் தாக்கூர் மாதிரி ஒரு பவுலரை ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணி ஒரு சீசன் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். லைக் அவனுக்கு ஒரு விக்கெட் எடுத்துருவான் எப்படியோ ஏதாச்சும் பண்ணி, ஆனால் நிறையா மேட்சஸ் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருப்பான். ஸோ யா, ஐ திங்க் மோஸ்ட்லி ஷதுல் தாக்கூர். அண்ட் ரவி பிஷ்னாய் மேலேயும் ஒரு ரன் இருந்துச்சு, ஒரு ஆடிட்டு இருந்தான் இன்றைக்கி அங்கேயும் இங்கேயும். பட் நல்லா பவுலிங் போட்டான். ஸோ அதனால் அவனை அந்த அஜெண்டாவை கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம் கைஸ். ஸோ அவள் இன்னையோட சிஎஸ்கேயோட கம்பேக் ஆரம்பம். என்ன நம்மளை வேற தலை படம் டைட்டில் வச்சு சொல்ல முடியாது. இல்ல அது வரட்டும். ஓ ஓகே ஓகே, முயற்சியோட போய் போன வருஷம் ஆர்சிபி எப்படி திடீர்னு கீழே இருந்து மேலே போன மாதிரி சிஎஸ்கே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய 7 மேட்ச் இருக்கா, 7 வின் வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலி. ஓ 7 ப்ளீஸ் டாடி ப்ளீஸ் விட்டுருங்க எங்களை. தட்ஸ் a good place to end the video. I think 7 ஓட முடிச்சிடலாம். அவ்வளோதான் கைஸ். நாளைக்கு மேட்ச் வந்து நாங்கள் கேகேஆர் vs பஞ்சாப். ஸோ எனக்கு தெரிஞ்சு யாரும் வர மாட்டாங்க, நாம தான் பேசிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளாம் வரக்கூடாது சினியோட நம்ம பேசலாம். பட் யா, ஸோ நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். ஏதாச்சும் ஃபைனல் தாட்ஸ் யாருக்காச்சும்? யா ஆமாம் ஷிட், இன்னைக்கு வேறு அஸ்வின் வீடியோவில் அஸ்வின் சேனலில் வீடியோ வர வாய்ப்பு இருக்குது. ப்ளீஸ் இதையும் பாருங்க. இதை பார்க்க ஒரு ஷவுட் அவுட் நமக்கு கொடுத்தா யா ப்ளீஸ் கொடுங்க எங்களுக்கு ஷவுட் அவுட் அட் ஆல்சோ மூவிஸ். ஸோ என்ன கைஸ் முடிச்சலாமா? Yes. Okay. Thank you. Guys, see you. Bye bye.